இங்கே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். அவருடைய கிருபை என்றென்றைக்கு உள்ளது. அவருடைய இரக்கம் தலைமுறையாக காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே இங்கே நாம் பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று இங்கே தேவனாகிய கர்த்தர் ஆபிராமை நோக்கி அவர் கூறுகிறார். இன்றைக்கு நாம் நமது இன்றைய ஆசீர்வாதம் பகுதியிலே இந்த வசனத்தின் முதலாவது பகுதியாகிய நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி என்கிறதான இந்த பெரிய ஜாதி ஆக்குவதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ ஜனமே, இந்த ஆபிரகாம் ஆதாமின் வம்சத்தில் வந்த 20வது தலைமுறையில் உள்ள மனுஷனாக இருக்கிறான். இவனுடைய தகப்பனுடைய பெயர் தேராகு, இவனுடைய மனைவி சாராள். இவனுடைய தகப்பனாகிய தேராகு தன்னுடைய ஜென்ம பூமியாகிய கல்தேர் தேசமாகிய ஊர் என்னும் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு செல்ல அவன் புறப்பட்டு வருகிறான். அவ்விதமாக வருகிற வேளையிலே அவர்கள் கானானிலே ஆரான் என்கிற இடத்திலே தங்கியிருந்தார்கள். அங்கே தங்கி குடியிருக்கும் பொழுது தேராகு மரித்து போகிறான். இவ்விதமாக ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராளோடும் தன்னுடைய சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தோடும் கூட ஆரானிலே தங்கியிருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இவ்விதமாக தேவன் ஆபிரகாமோடு பேசின பிற்பாடு ஆபிரகாம் கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவன் அங்கே இருந்து புறப்பட்டு கானானை நோக்கி செல்கிறான். அவனோடு கூட லோத்தும் அங்கே இருந்து செல்கிறான். அங்கே இருந்து 3 பேராக ஆபிரகாமும் ஆபிரகாமுடைய மனைவி சாராளும் லோத்துமாக அங்கே இருந்து புறப்பட்டு செல்கிறார்கள். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்டு கானானை நோக்கி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்ற பொழுது அவனுடைய வயது 75 வயதாய் இருந்தது. அவனுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அவன் மனைவி சாராள் மலடியாய் இருந்தாள். இப்படிப்பட்டதான ஒரு மனிதனை பார்த்து தேவனாகிய கர்த்தர், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்கிறார்.
இந்த ஆபிரகாம் முதிர் வயதுள்ளவனாயிருந்தான். என்னுடைய மனைவி கற்பம் தரிக்கக்கூடாதவளாக மலடியாய் காணப்பட்டிருந்தாள். ஆனாலும் கூட தேவனாகிய கர்த்தர் அவனை நோக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி அவனிடத்திலே சொல்லுகிறார். இது மனுஷருடைய பார்வையிலே நடக்கக்கூடாததான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆனாலும் இந்த வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் இது சாத்தியப்படும் என்று சொல்லி தன்னால் முடியாதவற்றை செய்யக்கூடும் என்று சொல்லி அவர் இங்கே ஆபிரகாமை நோக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் கூட ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. தேவனாகிய கர்த்தர் மீண்டும் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே இவ்விதமாக வாசிக்கிறோம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தராய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறார் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இவ்விதமாக நாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், பிள்ளை இல்லாத சந்ததி இல்லாத ஆபிரகாமை நோக்கி தேவனாகிய கர்த்தர், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது முறையாக தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு தரிசனத்திலே மீண்டுமாக சொல்கிறார், வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு, இவ்விதமாக உன் சந்ததி இருக்கும் என்று சொல்கிறார். இது ஒரு நம்புவதற்கு ஏதுவல்லாத ஒரு காரியமாக காணப்பட்டாலும் கூட ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த ஆபிரகாம் 75 வயதாக இருக்கும் பொழுது தேவன் அவனை நோக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லியிருந்தார். ஆனாலுமோ இப்பொழுது அவனுக்கு 99 வயதாகிறது. ஆபிரகாம் 99 வயதான போது, அதாவது 25 வருடங்கள் ஆகியும் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. விதமாக 99வது வயதிலே ஆபிரகாமுடைய தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆனாலும் கூட அவனுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அதன் பின்பு தேவனாகிய கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில் அவனுக்கு மீண்டும் தரிசனமாகிறார். அவர், ஒரு உற்பத்தி திட்ட காலத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்ற முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளமான பின்பு
எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். இவ்விதமாக பிள்ளை பெறக்கூடாத சூழ்நிலையிலே தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார். குறிப்பிட்ட காலத்திலே உனக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லி அங்கே அவனுக்கு மீண்டுமாக தன்னுடைய வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமும் சாராளும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. அது மாத்திரமல்ல, சாராள் சொல்கிறாள், நான் கிழவியும் ஏன் ஆண்டவன் முதிர்ந்த வயதும் உள்ளவரும் ஆன பின்பு எனக்கு இன்பம் உண்டாகுமோ என்றாள். இவ்விதமான சூழ்நிலையிலே தேவன் அவளுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருந்தார். இவ்விதமாக தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டால் நிச்சயமாகவே அவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் பொழுது தேவன் அந்த மனிதனை அதற்கு தகுதிப்படுத்துகிறார். நாம் செய்ய வேண்டியது தேவனுக்கு கீழ்ப்படியும், அவரை நாம் விசுவாசிப்பதும், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படியுதலுமே நாம் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. இவ்விதமாக நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு வழி உண்டாகிறது. தேவன் ஆபிரகாமையும் சாராளையும் ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறார். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி அந்த குமாரன் கர்ப்பத்திலே உண்டாவதற்கு முன்னதாகவே அவனுக்கு பெயரையும் சொல்லி இவ்விதமான ஒரு ஆண் பிள்ளையை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி அங்கே அவனுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அவ்விதமாகவே அவன் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு 12 குமாரர்களை பெற்றான். இந்த 12 குமாரர்கள் 12 கோத்திர தலைவர்களாக ஆகிறார்கள். இந்த 12 கோத்திர பிதாக்களாகிய இவர்கள் மூலமாக இஸ்ரவேல் என்னும் ஜாதி உண்டாகிறது. இவ்விதமாக தேவன் ஒன்றுமில்லாமலிருந்து, எந்த சாதகமான சூழ்நிலையில் இல்லாமல் இருந்தும், ஆபிரகாம் முதிர் வயதாயிருந்தும், சாராளின் கற்பம் செத்து போன பின்பும் அவர் ஒன்றும் இல்லாமலிருந்து சகலத்தை உருவாக்கின தேவன் செத்து போன கற்பத்தையும் முதிர் வயதாக காணப்பட்ட ஆபிரகாமை மீண்டுமாக அவனுக்குள்ளாக சத்துவத்தை உண்டாக்கி இருவருக்கும் ஒரு அருமையான ஒரு குமாரனை கொடுத்தார். அவர்கள் மூலமாக ஜாதிகள் பெருகிற்று, ஜனங்கள் பெருகினார்கள், தேசம் உண்டாயிற்று, அவர்கள் மூலமாக ராஜாக்கள் உண்டானார்கள். இவ்விதமாக இன்றைக்கும் நாம் இஸ்ரவேல் தேசத்தை காண்கிறோம். இது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறலாகும். அருமையான தேவ ஜனங்களே, இவ்விதமாக தேவனாகிய கர்த்தர் நமக்கும் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை அருளி செய்வார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய பிள்ளைகளாக நம்மை அவர் தெரிந்து கொண்டு அவருடைய பரிசுத்த நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தி சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நமக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவரே இந்த வானத்தின் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நமக்கு அவர் வெளிப்படுத்தி நம்மை அவர் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய கூட இருக்கிறார். நம்முடைய தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே நாம் நம்முடைய நம்பிக்கையிலே உறுதியாக இருப்போம், நம்முடைய விசுவாசத்திலே உறுதியாக இருப்போம். நம்முடைய குடும்பங்களிலே புத்திர சந்தானம் இல்லாமல் காணப்படுமானால் இந்த ஆபிரகாமை நாம் முன்னிறுத்தி, ஆபிரகாமுடைய தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறீர், நீர் எனக்கு இரக்கம் பாராட்டுவீர்,
ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீர் எனக்கு நிறைவேற்றி தாரும் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டு நமக்கு இரக்கம் பாராட்ட அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். நம்முடைய சந்ததியும் பெரிய ஜாதியாக்கி இந்த பூமியிலே அவர்களை பெருக பண்ணி பெரிய ஜாதியாக அவர் மாற்றுவார். நாம் இந்த பூமியிலே பலத்த ஜாதிகளாக, தேவனை அறிந்த ஜாதிகளாக நாம் இந்த பூமியிலே காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து சகலத்தையும் அவர் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் அவரை நம்பியிருக்கிறோம். என் ஜனமோ ஒருபோதும் வெட்கப்பட்டு போல் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் அவரை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏறெடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து நம்முடைய விசுவாசத்தை அவர் மேல் வைத்து அவரை நாம் நோக்கி பார்த்து அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஜீவியத்திலே நிலைத்திருக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய குடும்பத்தை பெருக பண்ணுவார். ஒன்றுமில்லாமல் இருந்து சகலத்தை உருவாக்கின தேவன் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வீட்டிலும் அருமையான தேவ ஜனமே, அவர் நிச்சயமாக உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணி சத்துருக்கள் மத்தியிலே உன்னை உயர்த்தி அவர் தேவனுடைய ஜனம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்பதை அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து சந்ததியும் சந்தானத்தையும் உருவாக்கி அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.